படிக்கிற காலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய மகன் தான் அவர். பார்ட் டைமாக ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு பாக்கெட் மணி பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அப்பா சம்பாதிக்கிற பணமே போருமே எக்கச்சக்கமாக இருக்கு. திருச்சியில் வந்து காவிரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அதில் வந்து பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் சொல்கிற கணக்கே பார்த்தா 3500 கோடிக்கு மேலே அப்படின்றாங்க. அரவிந்த் சாமிக்கு இருக்கு சொல்கிற தகவலே வந்து 3500 கோடி அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கும். இவருக்கு வந்து 2 மனைவிகள். முதல் மனைவி வந்து காயத்ரி ராமமூர்த்தி 16 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்து நடந்து முடிஞ்ச ஒரு 2 வருஷம் கிடைச்ச பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பெங்காலி பெண். பல நடிகைகள் இவரை விரும்பியிருக்காங்க. பல நடிகைகள் மேலே விழுந்து வந்தாலும் சட்டை பண்ணாமல் போயிட்டே இருக்கு. மதுரையிலையும் சரி, இவருடைய ஆஃபீஸ்லேயும் சரி, பல நடிகைகள் வந்து இவரை மீட் பண்ண வந்திருக்காங்க. இன்னும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு நடிகை கூட மீட் பண்ண வந்திருக்காங்க. டிஷர்ட் போட்டுட்டு வந்து, சார் எப்படி சார் அப்படி குலுக்கி பார்த்தாலும் அவர் குலுங்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டில் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார், உட்காந்துட்டு இருப்பார். ஷார்ட் இப்போ காரவன் இருக்கு. அப்போ காரவன்லாம் கிடையாது உங்களுக்கு. அது ஒரு ஓரம் உடைக்கில் உட்காந்து குடிச்சிட்டு யாராவது நடிகைகளே வந்து அவங்களா பேசினாலும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபிர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம். வணக்கம். மெய்யழகன் படம் வந்தது. ஆமாம். மெய்யழகன் படத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ இல்லையோ, அரவிந்த் சாமியை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரவிந்த் சாமி எப்படிப்பட்டவர் அப்படின்றத வந்து இப்போதான் வந்து இன்டர்வியூஸை பார்த்து கற்றுக்குறாங்க. ரொம்ப ஒரு புத்தன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். நிறைய விஷயங்கள் நீங்களும் கூட இன்டர்வியூஸ் பார்த்துருப்பீங்க. கடவுளை வந்து நான் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை. பட் கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா நல்லவராக தானே இருப்பார். ஏன் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறீங்க? அது எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், ஏன் வந்து இதுவாக இருக்கணும், போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் வந்து பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு புத்தகத்தின் வழியாக சொல்லியிருந்தேன். தி சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த புத்தகத்தை வச்சு அதை எல்லாருமே இப்போதைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு ஓரம் வைத்து விட்டு இந்த அரவிந்த் சாமி என்னும் நபர் எப்படிப்பட்டவர்? அதாவது கீதாஞ்சலியில் தாகூர் ஒரு இது சொல்லுவார். நீ பூஜை அறைக்குள்ளே உட்காந்துட்டு கடவுளை இங்கே தேடிட்டு இருக்க, அவர் இங்கே இல்லை, வெளியே இருக்கார், உழைக்கிறவன் கூட இருக்கார், அங்கே இருக்கார், அங்கே தேடு அப்படிம்பார். அப்படி தான் அந்த ஒரு இதுதான் அவர் சொல்கிறார். அது மாதிரி தான் உன் மனசில் இருக்கார், அங்கே உழைக்கிறவனுடைய உழைப்பாளி கூட இருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பார். விவேகானந்தர் தான் சொல்லியிருப்பார். இந்த உழைப்பாளி பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே இருப்பார். நீங்கள் பசுவை நேசிக்கிறேன்னு பசுவுக்காக பைசா வசூல் பண்ணுறதை விட அங்கே பிளேக் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு போய் இது பண்ணுங்க, அதுதான் கடவுளுக்கு செய்கிற சேவைன்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் இருக்கார். அவர் அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா தளபதி எல்லாம் பார்த்த பிறகு பெண்கள் விரும்பும் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் அரவிந்த் சாமி மாதிரி எனக்கு ஒரு இவன் வேணும் அப்படிங்கிறதான் பெண்களுடைய ஒரு கனவு நாயகனாக தான் அப்படி தான் இருந்தார். இப்போது வந்து ஒரு டாக் அப்படியே மாறி இருக்குது. ஒரு 50 வயசு ஆகிடுச்சு, 51 வயசு நினைக்கிறேன். இப்போது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்திருக்கு. அந்த பக்குவத்தை வந்து யாரையும் மனசை நோகாமல் அதை பக்குவமாக சொல்லிட்டு போகிறாரு. கமல் அதான்னு சொல்லுவார், இருக்குன்னா இருக்க அதான் நான் ஒத்துக்கிறேன். பெரியார் தான் சொல்கிறாரு, உன் கடவுள் உங்கள் முன்னாடி தோன்றா ஏற்றுக்கிறேன், இருக்கார் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இருக்கார். ஆமாம், இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணலை. இருக்கார், எல்லாத்துக்கும் மேலே சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு நீங்கள் ஏன் பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அதான் பெரியாருடைய கருத்தும் கூட. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அதுக்கு ஏன் இந்த பேர் அந்த பேர்லாம் வைக்கிறீங்க? பேர் வைக்காதீங்க, அந்த சக்தி பார்த்துக்கொண்டு போயிட்டே இருங்க அப்படிம்பார். அதுதான் பெரியாருக்குரிய அந்த ஒரு இதுதான் வருது. அதனால் இவர் பெரியாரிஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரலை. அந்த அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களை பக்குவப்பட்டு போகிறது தான். அதுவும் இல்லாமல் அவருடைய சார்ந்த தொழிலும் கூட பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய, பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவங்களுக்கு வந்து ஒரு பேசி அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படணும். அதே சமயத்தில் நான் ஒரு பக்குவமான மனிதனாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய தொழில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் உருவாகியிருக்கார். ஆரம்பத்துலேருந்து படித்த காலத்துலேருந்து நீங்கள் அப்படி தான் வந்திருக்காரு. இன்னொரு என்னென்னா, ஒரு படிக்கிற காலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய மகன் தான் அவர். அப்பவும் கூட படிக்கிற காலத்தில் வந்து பார்ட் டைமாக ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணிவிட்டு பாக்கெட் மணி பார்த்துட்டு இருப்பார். அவங்க அப்பா சம்பாதிக்கிற பணமே போருமே
எக்கச்சக்கமாக இருக்குது. அது பார்க்கல. பாக்கெட் மணி ஏன் சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு சம்பாரிச்சுக்கிறேன், எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சுயமரியாதையோடு தனக்குன்னு சம்பாரித்து தனக்கான செலவுகள். அப்படி தான் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம், இந்த ஆர்ட் ஃபிலிம்லலாம் அந்த காஃபி இதுக்கெல்லாம் நடிக்க வர்றாரு. அப்படி தான் அந்த நேரத்தில். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜீவ் காந்தி அப்படி அவர் லண்டனில் படிக்கும்போது ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒரு ஐஸ்கிரீம் கடையில். அங்கே தான் சோனியா காந்தியை மீட் பண்ணதாகவும் சொல்லுவாங்க. ஆமாம், ராஜீவ் காந்தி அப்போ பிரதமர், இந்திய பிரதமருடைய பையன். காலேஜில் படிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அந்த இதில் பார்ட் டைமாக வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறார். ஒரு பெரிய மனிதர்கள் வந்து தன்னால் வந்து ஒரு மற்றவங்க மேலே இது இல்லாமல் என்னாலையும் சம்பாதிக்க முடியும், என்னுடைய காலால் நிற்க முடியுங்கிறத அப்போ இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. பணத்தின் மேலே ஒரு பெரிய மரியாதை இல்லை, பணம் நம்மாலும் சம்பாதிக்க முடியும், எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்து அப்போ இருந்து ஆரம்பமாகுது. அதனால் வந்து அவர் அன்னியிலேருந்து ஒரு தொழில் அதிபருடைய மகன் என்னென்னா அடுத்தடுத்து நாம் சுயமாக ஒரு தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. திடீர்னு அவர் வந்து மணிரத்னம் கூப்பிட்றாரு 20 வயசில். இவருக்கு நடிக்க ஆசையே கிடையாது, சினிமாலாம் எனக்கு பிடிக்காது, நடிப்பு ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்றார். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரசிகர் மன்றமே தேவையில்லை, எப்படி ஒரு அஜித் சொன்னதை நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார் இல்லையா, அந்த மனப்பக்குவம் தான். அரசியல் இவங்க வேணும், ரசிகர் மன்றம் வேணும், அவங்கள வச்சு அரசியல் பண்ணலாம், இது பண்ணலாங்கிற அந்த எண்ணமே கிடையாது. அவங்க வேலை அவங்க பார்க்கட்டும், என் வேலை நான் பார்க்குறேன், படம் நல்லா இருந்தால் காசு கொடுத்து பாருங்கள், நல்லா இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் அந்த மனநிலையிலோடு தான் இருக்கார். அதனால் அவர் வந்து மணிரத்னம் கூடும்போது ஒரு பெரிய நிறுவனம், பெரிய டைரக்டர், சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு வர்றாரு, அந்த ஒரு படம் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அமெரிக்கா போயிட்டு பிஸ்னஸ் சம்மந்தமான படிப்பு 6 வருஷம் படிச்சுட்டு மறுபடியும் வர்றார். ஆனால் மறுபடியும் வந்தால் விட மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் மணிரத்னம் வந்து ரோஜா படத்துக்கு இது பண்ணுறாரு. ரோஜாவுடைய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன பிறகு திருமண பக்கமெல்லாம் இவர் மறுபடியும் ஒரு என் படத்தில் பண்ணுங்க வந்து வாசலில் நிற்கும்போது சரி தவிர்க்க முடியாமல் சில படங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் இடையில கொஞ்சம் கேப் விடுறாரு. மறுபடியும் ரொம்ப தெரிஞ்சே தான் விட்டாரா? நிறைய வாட்டி வந்து அரவிந்த் சாமி ரோஜா தொடர்ச்சியான படங்கள், ஒரு கட்டத்தில் பார்த்தா திரும்பி பார்க்கும்போது அவர் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கடல், அதுக்கப்புறம் தனி ஒரு கடலே வந்து 25 வருஷம் கழிச்சு தான் கடலுக்கு கூப்பிடுறாரு இவர். ஆமாம், அதான் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவரே தான் தேர்வு பண்ணி இவரே தான் வேணான்ற, என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு அதே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு அதிலே பார்க்குறாரு. ஏன்னா அவருடைய அப்பா வந்து இவருக்கு 25 வயசு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து காவிரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அதில் வந்து பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இவருக்கு 25 வயதாகும் போது அவங்க அப்பா இறக்கும்போது தான் ஜி.கே. சுவாமி அப்படின்னு, அதான் இவருடைய அரவிந்த் இவர் பேர், சாமிங்கிறது அவருடைய பேர், அப்பா பேர் வெங்கட்ராம துரைசாமிங்கிறது அவருடைய வளர்ப்பு தந்தையோட பேர். அப்போ தான் அவருக்கு வளர்ப்பு தந்தை அவர் தான் தெரியுது. அதுக்கு முன்ன வரைக்கும் தெரியாது இவருக்கு. அந்த சொத்து எல்லாம் இவர் பேரில் மாற்றப்படும் போது தான் இவர் வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு மகன் அப்படின்னு அவருடைய சொத்துக்கள் அப்படியே இவர் கைக்கு மாறுது. அதுக்கு பிறகு தான் இவருடைய பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. ஏற்கனவே நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காரு, மறுபடியும் டெவலப் பண்ணுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய ஒரு நிறுவனம் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. அது என்னென்னா அவங்க கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிறது, அவங்களுக்கு பிஎஃப் எவ்வளோ தரணும், அவங்களுடைய கிராஜுவேட் எவ்வளோ தரணும், அவங்க என்ன, அவங்களுடைய படிப்பு என்ன, அவங்க வேலை என்ன, எல்லாமே இவங்க வந்து தீர்மானித்து தரது தான். அந்த கம்பெனி இவருக்கு வச்சுருக்காரு. இது போக 4-5 வெவ்வேறு கம்பெனிகள் இருக்குது. இதுவே வந்து கார்பரேட்டுக்குன்னா இதுவே எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு தரும் இல்லையா உங்களுக்கு. சொல்ல போனால் வந்து 10,000 கோடிகளுக்கு. ஆமாம், அவர் சொல்கிற கணக்கே பார்த்தா 3500 கோடிக்கு மேலே அப்படின்றாங்க அரவிந்த் சாமிக்கு இருக்குது. ஆமாம், அவங்க தரப்பில் ஒரு சொல்கிற தகவலே வந்து 3500 கோடி அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கும். இவருடைய கார்பரேட் நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஓனர் இவர் தான் ஓனர். இவருக்கு வந்து 2 மனைவிகள். முதல் மனைவி வந்து காயத்ரி ராமமூர்த்தி அப்படின்னு, அவங்க வந்து அவங்களுக்கு தான் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. ஒருத்தர் ருத்ர சுவாமி, இன்னொரு வந்து ஆதிரா அப்படின்னு மகள். 2 பேருமே நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு அட்வொகேட்டாக. அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு 16 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. 2 பேருமே நல்ல வாழ்க்கை போனது. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த நேரத்தில் இவருடைய மகன்கள் 2 மகள் 2 சின்ன வயதாக இருந்ததுனால இவரே வந்து தன் பக்கம் எடுத்து இவரை தான் வளர்க்க ஆரம்பிச்சிறார். விவாகரத்து நடந்து முடிஞ்ச ஒரு 2 வருஷம் கழிச்ச பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணிட்டார், ஒரு பெங்காலி பெண்ணை. அவங்க வந்து அபர்ணா முகர்ஜி அப்படின்னு பேர். அவங்க வந்து ஏறக்குறைய வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்க. அவங்கள தான் திருமணம் செஞ்சுட்டார். அவங்களுக்கு இந்த பசங்க தான் இப்போ அவருடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. இவங்க வந்து 2 பேரும் பொண்ணு பையன்
அவர் அந்த அப்பாவுடைய தொழில் சார்ந்து அப்பாவுடைய பையன் அட்வொகேட்டாக ஏதாச்சும் ஒரு மாறலாம் நாளைக்கு, மகளும் அதே மாதிரி மாறலாம். அவர் தொழிலதிபருடைய மகள்களாக 2 பேர் இருக்காங்க. அவர் ரொம்ப பாசமான அப்பாவாக அங்கேயும் இருக்கார். இடைப்பட்ட காலத்தில் வந்து அவருடைய ஒரு கேப்புக்கு முக்கியமாக காரணம் சொல்லப்பட்டது வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லை, முடி வந்து உதிர்வாயிடுச்சு, இதனால தான் அவர் வந்து சினிமாவுக்கு வரல. நிறைய காணொலிகள் இல்லை அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, ஒரு விபத்தில் அடிபட்டு சார். விபத்தில் அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். ஒரு வருஷம் கிட்டது ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார். அப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு இதாகிடுச்சு, கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டாயிட்டு தான் வந்தார் வெளியே வரும்போது. பயங்கர குண்டாயிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் இப்போதைக்கு படங்கள் நடிக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் குறைச்சார் உடம்பை. ராஸ்கல் பாஸ்க் அதெல்லாம் அந்த சமயத்தில் பார்த்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறைக்க ஆரம்பித்தார். அவருக்கு தான் சினிமா மேலே பெரிய ஆம்பிஷனே கிடையாது சார். அப்போ வந்து முடி இருந்தானா முடி விழுத்தான்னு அதை பற்றி கவலையே கிடையாது அவர். ஆனால் என்னென்னா இன்றைக்கும் வரைக்கும் ஒரு கனவு கண்ணனாக இருக்கார். அந்த முக லட்சணம் இதெல்லாம் இருக்குது. அது உண்டு. உங்களுக்கு ஒரு முன்னெல்லாம் பல நடிகைகள் இவரை விரும்பியிருக்காங்க. பல நடிகைகள் மேலே விழுந்து வந்தாலும் கூட அவர் சட்டை பண்ணாமல் போயிட்டே இருப்பார். நடிகைகள் மேலே அந்த மோகம் கிடையாது, ஒரு நடிகை கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உட்காந்துருந்தாலும் கூட ஓரமாக உட்காந்து அப்படியே தம் அடிச்சு பயங்கரமாக சிகரெட் பிடிப்பார். எக்கச்சக்கமாக அவர் பாட்டில் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார், உட்காந்துட்டு இருப்பார். இப்போ காரவன் இருக்குது. அப்போ காரவன்லாம் கிடையாது உங்களுக்கு. அது ஒரு ஓரமாக ஒரு கொடைக்குள்ளே உட்காந்து அப்படி குடிச்சுட்ருப்பார். யாராவது நடிகைகளே வந்து அவங்களா பேசினாலும் அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இன்னொரு குட்டி டிஆராக வாழ்ந்திருக்கிறார். மற்றவங்களா இருந்தால் ஹக் பண்ணணும், கை குடிக்கணும், எப்போ ரூம் போனாங்கலாம் போடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று சொன்னான்னா உங்களுக்கு அந்த கார்கில் போருக்காக ஒரு நிதி திரட்டினாங்க இல்லையா, மதுரையில் திரட்டினாங்க. அப்படி நடிகர் சங்கத்தில். ஆமாம், நடிகர் சங்கத்தில் இவருடைய அலுவலகம் அதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதற்காக ரொம்ப உற்சாகமாக கார்கில் வீரர்களுக்காக நிறைய உழைச்சார். அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணார், செலவுகள்லாம் பண்ணார். நிறைய நிதி திரட்டெல்லாம் பண்ணார். அந்த சமயத்தில் வந்து மதுரையிலையும் சரி, இவருடைய ஆஃபீஸ்லேயும் சரி பல நடிகைகள் வந்து இவரை மீட் பண்ண வந்திருக்காங்க. இன்னும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு நடிகை கூட மீட் பண்ண வந்திருக்காங்க. டிஷர்ட் போட்டுட்டு வந்து சார் எப்படி சார் அப்படி குலுக்கி பார்த்தாலும் அவர் குலுங்க மாட்டேங்கிறாரு. என்ன குலுக்கி பார்த்தாலும் அவர் குலுங்க மாட்டார். அவர் பாட்டில் சிகரெட் பிடிச்சா அவர் வெளியே போயிடுறாரு. இவங்க பக்கத்தில் நின்று பேசும்போது அவர் வெளியே அந்த பக்கம் போயிடுறாரு. அதனால் பெண்கள் விஷயத்தில் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த அளவுக்கு வளர முடியாது. எங்கேயோ நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. தாசிய லோலன் தரித்திரம் அடைவான் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க ஒரு வேதத்தில். அந்த மாதிரி அவர் அந்த வகையிலும் போகல. தன்னுடைய வேலை ஆச்சு, தானாச்சு போயிட்டு சிகரெட் நிறைய குடிப்பார். அது என்ன மற்றவங்கள்ட்ட திரும்பி ஒதுங்கி போகிறதுக்கு ஒரு ஈஸியாக வழி பயன்படுத்திக்குவார். சிகரெட் குடிக்க. ஆமாம், சிகரெட் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். இன்னும் அரவிந்த்சாமியை பற்றி பேசும்போது வந்து கனவு கண்ணனாக இருந்தவர். அரவிந்த்சாமி அப்படின்னா ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்துக்கு எவ்வளோ வந்து பெண்கள் ரசிகைகளாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை விட அதிகமோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளாத ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு நடிப்பின் மேலே ஈர்ப்பே இல்லை. நடிப்பின் மேலே அவர் நடிப்பு ஒரு ஆம்பிஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் நடிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால் அப்போது அதை வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணோம், அந்த படம் பண்ணோம், இவங்க கூட நடிக்கணும், அவங்க கூட நடிக்கணும், அந்த டைரக்டருடைய டைரக்ஷனில் நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் நடிப்பை ஒரு தொழிலாக எடுத்துக்கவே இல்லையே. சும்மா ஒரு பார்ட் டைமாகவும் எடுத்துக்கல. சும்மா அவங்க தவிர்க்க முடியாமல் இவங்க வந்து கூப்பிட்றாங்க, வாங்க சார் நீங்கள் அந்த படம் இப்படி பண்ணியிருக்கீங்க, அது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு கடன் தீரும், ஏதாச்சும் ஒரு சொல்லுவாங்களா. கால் ஷீட் வாங்கும்போது இந்த மாதிரி கால் ஷீட் கேட்கும்போது சரி வாங்க, அவ்வளோதான் வாங்க அப்படின்னு நடித்து கொடுக்குறாரு. அவ்வளோதான், அப்படி தான் போகிறாரு. கரெக்டாக அதே சமயத்தில் சம்பளம் கரெக்டாக வாங்கிடுவார். நீங்கள் சம்பளம் இவ்வளோ பேசினீங்கன்னா அந்த சம்பளம் கரெக்டாக கொடுத்துடணும். ஆமாம், நடித்தா என்னுடைய காசு வந்து எந்த கூலி ஒரு வேலை செஞ்சாலும் கூட அந்த வேலைக்கு அந்த பாலிசி கரெக்டாக இருப்பார். நான் வந்து இங்கே வந்து ஒரு டீ குடிக்க வந்திருக்கேன்னா அந்த டீ குடிக்க உங்களுக்கு ஒரு கிளாஸ் கழுவுன்னா அதுக்கான காசு நீங்கள் கொடுத்துடணும். சும்மா வச்சுக்கோங்க சார் அப்படின்லாம் அது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக கூலி அந்த விஷயத்தில் கராராக இருப்பார். உதாரணமாக வந்து உங்களுக்கு மனோபாலாவுடைய இந்த படம் சதுரங்க வேட்டை பார்ட் 2, அதில் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா. சம்பளம் கொடுக்கல அவர். சரி, மனோபாலா அவர்கள். ஆமாம், சரியாக சம்பளம் கொடுக்கல. அதனால தான் அவர் கால் ஷீட் கொடுக்குறதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அதனால தான் அவர் அது அப்படியே படம் அப்படியே போச்சு. அவரும் மனோபாலாவும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார். அவர் டிக்கெட் வாங்கிட்டு போனது இதுக்காக கிடையாது. அவர் நிறைய தண்ணி எக்கச்சக்கமாக அடிப்பார். அதனால் மனோபால டிக்கெட் வாங்கிட்டு போனார். அந்த சமயத்தில் என்ன அந்த அளவுக்கு அவர் அதில் ஒரு கராராக இருப்பார். எனக்கு இந்த சம்பளம்னு சொன்ன பிறகு அந்த சம்பளம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படி.
ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நேர்காணல்ல பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் வந்து வாட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கிட்டு இருப்பேன். பல கோடி கணக்குல வந்து எனக்கு இந்த வாட்ச் சேகரிக்கிற பழக்கம் ஒண்ணு இருந்தது. அரவிந்த் சாமி சார் ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அவர் கூட வந்து நான் பேசினேன். அப்போ நல்ல வாட்ச் அப்படின்னாரு. ஆஹா! இவர் சொல்றாரே அப்படின்னு நல்லா இருக்கே அப்படின்னு வந்து பெருமைப்பட்டுக்கிட்டேன். அடுத்த நொடி அரவிந்த் சாமி ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒரே ஒரு வாட்டி மட்டும் பயன்படக்கூடிய பொருள். ஒரே ஒரு விதத்துல வெறும் டைம் பார்க்கறதுக்கு மட்டும் பயன்படக்கூடிய பொருள். இதுக்கு இவ்வளவு காசா? அப்படின்ற மாதிரி ஒரு துணியில பேசினார். அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன் அப்படின்றாரு. வாஸ்தவமான பேச்சு தானே சார். அதாவது நீங்க வெட்டி வேஸ்ட்டு தான் நீங்க. அந்த ஒரு வாட்ச் அது ஒரு இது போச்சுன்னா அதோட முடிஞ்சதில்ல. அதுக்கு பிறகு என்ன இருக்கு? என்னத்துக்கு இவ்வளோ செலவு பண்றீங்க? அதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் அவரு. அதான் இந்த மெச்சூரிட்டி லெவல் எங்கிருந்து வந்தது? காசு மேல ஒரு சிக்கனம் உண்டு. பெரியார் சொன்ன பார்த்தீங்கன்னா பயங்கர கஞ்சன் அப்படிம்பாங்க. அது அரவிந்த் சாமி அவர்கள். இவர் கஞ்சன் கிடையாது சொல்றேன். அதாவது உதாரணம், அதாவது சேமிப்பு தான். அதை பெரியார் கஞ்சன் அப்படிம்பாங்க. இவர் வந்து கலைவாணர் வந்து அந்த கேஸில் இருக்கும்போது 25,000 ரூபா மடியில் கட்டிட்டு போய் அவர் காப்பாற்றணும்னு போகிறாரு. அவர் காசு அப்படி கஞ்சனா நினைக்கிறவர் ஏன் போகிறாருன்னா, குறிப்பிட்ட இடத்துக்கு செலவு பண்ணலாம், குறிப்பிட்ட இடத்துக்கு செலவு தேவையில்லை. அந்த மாதிரி தான் இவர். தேவையில்லாமல் ஏன் செலவு பண்ணுறீங்க? ஒரு வாட்சுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறத விட என்ன இருக்குது இதனால் அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசி. அதே மாதிரி இங்கே தேவையில்லாமல் செலவு பண்ணவே மாட்டார். இப்போ கூட நீங்கள் அரசியல் பற்றி நீங்கள் வரலாமே அப்படின்னு, அது தேவையில்லை, நான் வேணா ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்றார். ஆலோசனை சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் ஒரு பில் போட்டுருவோமே, வாங்க அரசியல் பற்றி பேசுவோம், வாங்க உங்களுக்கு நான் பயிற்சி தர்றேன், அதுக்கு ஒரு பில் போட்டுருவோம், அவ்வளோதானே. இந்த மாதிரி தான் எதுவுமே ஒரு தொழில் மையமாக அவர் பார்க்குறாரு. அது ஒரு தொழில் ரீதியாக. அதே சமயத்தில் உங்களுக்கும் ஒரு அந்த விஷயத்தில் நானும் பயன்படணும், நீங்களும் பயன்படணும். தேவையில்லாமல் வெட்டியாக பேசி என்ன இருக்குது? அதுதான் சில பேர் வெட்டியாக அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. இவரை சார்ந்து அவரை சார்ந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் அதை பேசவே மாட்டார். ஆமாம், இதே அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார், உட்காந்துருப்பார், சிகரெட் தனியாக உட்காந்துருப்பார், தனியாக பேச ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.